ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி, ஆல்கோ ட்ரேடிங்னா என்ன, ஒரு ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜிஸு, அதே மாதிரி வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிடிஎஸ்எல், அதாவது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட். ஸோ அந்த சிடிஎஸ்எல் எப்படி பயன்படுத்துறது, அந்த சிடிஎஸ்எல்க்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் என்ன லிங்க்கு, ஸோ அதை என்னென்ன டீட்டெயில்ஸு, அதாவது வந்து அந்த சிடிஎஸ்எல்லால நீங்க என்னென்ன பண்ண முடியும், அதே மாதிரி அதோடைய ரோல் என்ன ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட்ல, அதை பத்தி எல்லாமே பார்க்கலாம். அதுல எப்படி ஒரு லாகின் கிரியேட் பண்றது அப்படின்றதும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் சிடிஎஸ்எல்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிடிஎஸ்எல் அப்படின்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட். அதாவது ஒரு சின்ன ஈஸியா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கூகுள் பேவும் உங்க பேங்க் அக்கௌண்ட் எப்படியோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் உங்களுடைய சிடிஎஸ்எல்லும். இப்போ உங்க கூகுள் பேவை நீங்க என்ன பண்றீங்க, பேங்கோட லிங்க் பண்றீங்க. நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க, அதாவது ஒரு ஏதாவது ஒருத்தர் பே பண்றீங்க, இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பணம் அனுப்புறாங்க அப்படின்னா, ஸோ நீங்க அனுப்புற பணமோ இல்ல நீங்க வாங்குற பணமோ கூகுள் பே வழியா உங்க பேங்க்குக்கு போயிடுது. அதே மாதிரி உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் உங்க கூகுள் பே அக்கௌண்ட். உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம். நீங்க பை பண்ற ஷேரும் செல் பண்ற ஷேரும் நேரா போயிட்டு உங்களுடைய சிடிஎஸ்எல்ல இருக்கும். சரியா? ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி நீங்க வேற எந்த ஆப் போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் உங்க பேங்க் அக்கௌண்ட் சேம் தான். அந்த மாதிரி நீங்க சப்போஸ் உங்க புரோக்கர் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்க வேற புரோக்கர் அக்கௌண்ட் மாத்திக்கலாம். ஸோ உங்க சிடிஎஸ்எல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிடிஎஸ்எல் இருக்கிற ஷேர்ஸை அதுக்கு மாத்திக்க முடியும். ஸோ சிடிஎஸ்எல் டு சிடிஎஸ்எல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்க புரோக்கரை நம்ப வேணாம். இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன் பர்டிகுலரா இப்போ கார்வின்னு ஒரு புரோக்கர் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து இது என்ன பண்றதுனே தெரியாம அப்புறமா வந்து செபில ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா உங்களுடைய ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த சிடிஎஸ்எல். சரி, இப்போ உங்களுடைய ஷேர் அக்கௌண்ட்ல, உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன ஷேர்ஸ் இருக்கு அது எல்லாமே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம சிடிஎஸ்எல்லே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிடிஎஸ்எல் இந்தியா அப்படின்னு கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு டைப் பண்ண வரலன்னா சிடிஎஸ்எல் லாகின்னு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்துடும், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட், அதோட லாகின் வந்துடும். ஸோ அந்த லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா இதை ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இங்க லாகின் கிளிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, மை இஎஸ்சிஐ நியூ டோக்கன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு கிடையாது. மை இஎஸ்சிஐ நியூ டோக்கன், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாகின் கிரியேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு லாகின்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதுக்கு முன்னாடி நீங்க இனிஷியலா ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு டு ரிஜிஸ்டர்னு இதை கிளிக் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் திருப்பி சொல்றேன், லாகின்ல போயிட்டு மை இஎஸ்ஏஐ நியூ டோக்கன்றதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கினா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல டு ரிஜிஸ்டர் ஃபார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேவா? இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய 16 டிஜிட் பிஓஐடி டைப் பண்ணணும். உங்களுடைய பேன் பிளஸ் டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட்டு மந்த் மட்டும் தான், இயர் கிடையாது, கொடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா அடுத்து ஓடிபி கேட்கும், உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் காட்டும், அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய இந்த பிஓஐடி எங்க பாக்குறது, நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க இருக்கும் இந்த பிஓஐடி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த பிஓஐடி எங்க இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உங்களுடைய ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா உங்க செக்மெண்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுல இந்த இடத்துல இருக்கு பாருங்க, டிமேட் பிஓஐடி இல்ல டிமேட் ஐடின்னு இருக்கும். எல்லாருக்குமே இது அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
டிமேட் பிஓஐடின்னு இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஃபாலோடு பை உங்களுடைய பேனு, டேட் ஆஃப் பர்த் சொன்ன மாதிரி டேட்டு மந்த் மட்டும் கொடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க பயன்படுத்திட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இதை பண்ணதுக்கு அப்புறம் இதுல எப்படி இருக்கும், உங்க ஷேர்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்க ஷேர்ஸ் எல்லாம் இதுல வந்துடும். ஓகேவா? அக்கௌண்ட்ல போனீங்கன்னா இங்க பாருங்க, உங்க என்னென்ன ஷேர்ஸ் நீங்க லிஸ்ட் ஆயிருக்கு, ஸோ என்ன குவான்டிட்டி, என்ன பிரைசிங், எவ்வளவு ரூபாயில இருக்கு ஷேர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஷேர் லிஸ்டும் இதெல்லாம் வந்துடும். புரியுதா? சரி, இப்போ இதை எப்படி ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஷேர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றதுக்கு நான் இன்னொரு வீடியோ பண்றேன். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஸோ முதல்ல இதை லாகின் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி வைங்க. என்னுடைய அடுத்த வீடியோல நான் வந்து இந்த ஷேரை எப்படி ஒரு புரோக்கிங் கம்பெனிலேருந்து இன்னொரு புரோக்கிங் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்றத நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் ரெகுலரா போற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜீரோதால வச்சிருப்பாங்க, இல்லை அலைஸ் ப்ளூல வச்சிருப்பாங்க, நிறைய இருக்கும். ஸோ நமக்கு என்னன்னா கொச்சன்னு இருக்கு, நான் ஏதாவது ஒரு ஷேர் டு இன்னொரு ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த வீடியோவை பயன்படுத்திங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்க. ஓகே. ஸோ பேசிக்கா நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வெறும் அக்கௌண்ட் ஓபனிங், CDSL அக்கௌண்ட் ஓபனிங் பண்ணி ஷேர் எங்க இருக்கு, எவ்வளவு ஷேர் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றத புரோக்கர் அக்கௌண்ட் இல்லாம நம்ம பாத்துக்கிறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.